அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4, 5, 6 மிக மிக முக்கியமான 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 100 கேள்விகள் நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா, டிஎன்பிசி எந்த அடிப்படையில் கொஸ்டின் செட் பண்ணுவாங்களோ அந்த அடிப்படையில் தான் செட் பண்ணியிருக்கோம். அதாவது புதிய புத்தகத்திலிருந்து 85லேருந்து 90 கேள்விகள் கேட்டிருக்கோம். பழைய புத்தகத்திலிருந்து 10லேருந்து 15 கேள்விகள் கேட்டிருக்கோம். நீங்கள் பழைய புத்தகத்தை முழுமையாக படிக்காட்டினாலும் பரவாயில்ல, இதில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேர்வு நோக்கத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவதற்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோக்களை நீங்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம். வெறும் அரை மணி நேரத்தில் 3 இயலையும் கவர் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1 பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை என்ற பாடலை எழுதியவர் இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. அது ஔவையார். கேள்வி எண் 2 பாருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். கேள்வி எண் 3 பாருங்க. மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையாரை பற்றி மிக முக்கியமான ஒரு கேள்வி தெரிஞ்சுங்க. தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட சங்ககால புலவர் யாருன்னு கேட்பாங்க. அது ஔவையார் அவர்கள். தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட சங்ககால பெண் புலவர் யாரு? ஔவையார் அவர்கள். இந்த கேள்வியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இனிமே எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது ஔவையாரை தமிழ் மகள் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது பாரதியார். அப்போ ஔவையார், தமிழ் மகள், பாரதியார், இந்த 3ஐயுமே நம்ம 360 அப்ரோச்சில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 4 பாருங்க. கேள்வி எண் 4. ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னென்ன பாருங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி மற்றும் மூதுரை. ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னென்ன? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி மற்றும் மூதுரை. இதை தவிர 2024 நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது ஔவையார் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அதில் ஞானக்குரல் என்ற ஒரு நூலை வச்சுருப்பாங்க. அப்போ ஞானக்குரல் என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் தான். அப்போ ஔவையார் இயற்றிய நூல்களில் இதில் 4 கொடுத்துருக்கோம். நம்ம ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி மற்றும் மூதுரை கொடுத்துருக்கோம். இதை தவிர ஞானக்குரல் என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் தான். கேள்வி எண் 5 பாருங்க. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. கேள்வி எண் 6. மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. கேள்வி எண் 7 பாருங்க. கல்வி அழகே அழகு என்று குறிப்பிடப்படும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்று குறிப்பிடப்படும் நூல் நாலடியார். கேள்வி எண் 8 பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி எண் 10 பாருங்க. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி எண் 11 பாருங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி எண் 12 பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி எண் 13. மதிய உணவு திட்டம் யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? காமராசர் அவர்களால். மதிய உணவு திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? காமராசர் அவர்களால். சத்துணவு திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? எம்ஜிஆர் அவர்களால். ரெண்டுமே மிக மிக முக்கியமான திட்டம். அதே மாதிரி காலை உணவு திட்டம்னு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். கேள்வி எண் 14 பாருங்க. மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. இந்த மதிய உணவு திட்டத்தை சென்னை மாநகராட்சியில் 1921 தியாகராய செட்டியார் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதாவது அவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும்போது நீதி கட்சி ஆட்சியில் 1921 இந்த மதிய உணவு திட்டத்தை சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 15 பாருங்க. சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் அவர்கள்.
கேள்வி எண் 16, பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராஜர் செய்தது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். கேள்வி எண் 17, கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் தந்தை பெரியார். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் தந்தை பெரியார். கேள்வி எண் 18 பாருங்க, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு 1976. கேள்வி எண் 19, யாருடைய பிறந்தநாள் விழா மாநில கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா. அப்போ காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா மாநில கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. எந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜூலை 15. கேள்வி எண் 20 பாருங்க, கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராஜர் அவர்கள். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராஜர் அவர்கள். அதே மாதிரி பார்த்துங்க, பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் சேசி குமரப்பா. பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் சேசி குமரப்பா. எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் கான் அப்துல் கபார் கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கேள்வி எண் 21 பாருங்க, பிரித்து எழுதுக. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வரும், காட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது தவறு. காட்டாரை பிரித்தால் காடு கூட்டல் ஆறு தான் காட்டாறு. நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 22 பாருங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் ஔவையார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் ஔவையார். கேள்வி எண் 22, ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? சீனா. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கேள்வி எண் 25 பாருங்க, பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள இடம் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்கப்பட்டுள்ள இடம் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். கேள்வி எண் 26 பாருங்க, இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன். இதை தவிர அதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்போ தேசிய நூலக தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஆகஸ்ட் 9. அப்போ இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்டிங்கன்னா ரா அரங்கநாதன் விருது வழங்குறாங்க. இதே மாதிரி தேசிய நூலக தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, அதாவது ரா அரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாள். இதில் 3 கேள்விகள் நம்ம சொல்லியிருக்கோம். நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன், சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது ரா அரங்கநாதன் விருது. எப்போ தேசிய நூலக தினம் கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 9. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 27, 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எவை? 6 மெல்லின எழுத்துக்கள். அப்போ இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், திங்கள் மஞ்சள் மண்டபம் அப்படின்னு இருக்கா. இந்த இக்குக்கு கா சாக்கு இஞ்சு டாக்கு இன்னு இதெல்லாம் வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். கேள்வி எண் 28 பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் சில்லாத நாடு இல்லை என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. கேள்வி 29 பாருங்க, ஆற்று உணா வேண்டுவது இல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. ஆற்று உணா வேண்டுவது இல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. கேள்வி 30, காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. கேள்வி 31 பாருங்க, விவேகானந்தர் பிறந்த நாள் எப்பொழுது? ஜனவரி 12. அன்னைக்கு என்ன நாளாக கொண்டாடுறாங்க? தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறாங்க. விவேகானந்தர் பிறந்த நாள் எப்பொழுது? ஜனவரி 12, தேசிய இளைஞர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. கேள்வி 32 பாருங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5. அன்னைக்கு என்ன நாள் கொண்டாடுறாங்க? ஆசிரியர் நாளாக கொண்டாடுறாங்க. அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் நாள் செப்டம்பர் 5. அடுத்து பாருங்க, அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15. அன்னைக்கு என்ன நாள்? மாணவர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாளாக அக்டோபர் 15 அன்று அனுசரிக்கப்படுகிறது. கேள்வி 34 பாருங்க, ஆற்றுணா என்பதன் பொருள் கட்டுச்சோறு அல்லது வழிநடை உணவு. ஆற்றுணா என்பதன் பொருள் கட்டுச்சோறு அல்லது வழிநடை உணவு. கேள்வி 35 பாருங்க, பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அறையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். கேள்வி 36, பழமொழி 400 உள்ள அதிகாரங்கள் 34 அதிகாரங்கள். பழமொழி 400 எத்தனை அதிகாரங்கள் உள்ளன?
34 அதிகாரங்கள் உள்ளன. கேள்வி 37 பாருங்க. நேரு எத்தனை ஆண்டுகள் தன் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்? 42 ஆண்டுகள். கேள்வி 38 பாருங்க. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது என கூறியவர் நேரு அவர்கள். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது என கூறியவர் நேரு அவர்கள். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் நேரு அவர்கள். யாருக்கு? மகள் இந்திராவுக்கு இந்த கடிதத்தில் எழுதுறாங்க, இந்த தகவலையெல்லாம் குறிப்பிடுறாங்க. கேள்வி 40 பாருங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்பதற்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பதற்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கேள்வி 42 பாருங்க. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்கள். இப்போ மூதுரை பார்த்தோம். மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டிருக்குது. கேள்வி 43 பாருங்க. தாலாட்டு என்பது டேஸ் இலக்கியங்களில் ஒன்று, வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு டேஸ் என்று பொருள், நாக்கு என்று பொருள். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். அடுத்து பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. சேரநாடு முத்தேன், சோழநாடு முக்கணி, பாண்டிய நாடு முத்தமிழ். அடுத்து பாருங்க, கேள்வி 46. பழையன கழிதலும் புதியன புகுதலும் டேஸ் என்று கூறும் நூல் எது? நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். கேள்வி 47 பாருங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாள். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் தொடங்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. அடுத்து பாருங்க 48. திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். இப்போ தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். ஃபஸ்ட்டு ஆண்டு வருது, அதுக்கப்புறம் தான் தினம் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி 49 பாருங்க. 2024ஆம் ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக கணக்கிடுக. அப்போ 2024ஓட 31 நம்ம கூட்டணும். ஏன்னா கிமு 31 தான் திருவள்ளுவர் பிறந்த தினமாக நம்ம அனுசரிக்கிறோம், திருவள்ளுவர் ஆண்டாக கடைபிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆண்டோடு 31 கூட்டுனா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 2055 2024 திருவள்ளுவர் ஆண்டு. கேள்வி 50 பாருங்க. ஏறு தழுவுதல் எந்த திணைக்கு உரியது? முல்லை திணைக்கு உரியது. கேள்வி 51. ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அப்போ மகர சங்கராந்தி எந்தெந்த மாநிலங்களில் வந்து கொண்டாடப்படுகிறது? ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம். நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் 2, ஆந்திராவும் கர்நாடகமும். அதே மாதிரி மத்திய இந்திய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா மராட்டியமும் உத்தரப்பிரதேசமும். அடுத்து பாருங்கள், அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி. பஞ்சாப் லாரி அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நம்மளுக்கு இப்படி கூட கேள்வி கேட்பாங்க, அறுவடை திருநாள் லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. அது பஞ்சாப் மாநிலம். கேள்வி எண் 53 பாருங்கள். குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? உத்தராயன். அப்போ அறுவடை திருநாள் உத்தராயன் பெயரில் கொண்டாடப்படும் மாநிலங்கள் எது எது? குஜராத், ராஜஸ்தான். பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம். குஜராத், ராஜஸ்தான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 54. மாமல்லன் என்னும் சிறப்புடைய பல்லவ மன்னன் யார்? நரசிம்மவர்மன். அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர். என மற்போரில் சிறந்ததால் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார். யார்? முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து பாருங்கள், கேள்வி 55. அர்ஜுனன் தபசு என்பதனை டேஸ் என்றும் கூறுவர், பகீரதன் தவம் என்று கூறுவர். தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கேள்வி 58 பாருங்கள். குடவரை கோவில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பங்கள் போன்ற 4 வகைகளும் காணப்படும் இடம் மாமல்லபுரம். கேள்வி 59 பாருங்கள். மொத்தம் மயங்கலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8 எழுத்துக்கள் உள்ளன. மொத்தம் மயங்கலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8 எழுத்துக்கள். அந்த நா வரிசையில் 3, லா வரிசையில் 3, ரா வரிசையில் 2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 60 பாருங்கள்.
வானம் வானம் என்பதன் பொருள் வேறுபாடு பாருங்க. வானம் 3 சுழி நா வந்துச்சுன்னா அது வெடி, வானத்தில் 2 சுழி நா வந்துச்சுன்னா அது ஆகாயம். அப்போ வானம் என்பது வெடி, வானம் என்பது ஆகாயம் என்பதை குறிக்கும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 61 பொருள் வேறுபாடு உணர்க. விலை விலை விளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விலை என்றால் பொருளின் மதிப்பு என்று பொருள், விளை என்றால் உண்டாக்குதல் என்று பொருள், அதாவது விளைவிக்கிறது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பயிர் விளைந்தது அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அது உண்டாக்குதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விளை என்றால் விரும்பு என்று பொருள். நம்மளுக்கு இதுதான், இப்படி தான் கேள்விகள் வரும். அடுத்து பாருங்கள், பொருள் வேறுபாடு உணர்க. இலை என்பது செடியின் இலையை குறிக்கும், இலை என்பது மெலிந்து போதலை குறிக்கும். அப்புறம் இலை என்பது நூல் இலையை குறிக்கும். இலை என்பதில் குண்டுலா வந்துச்சுன்னா செடியின் இலையை குறிக்கும். அடுத்து பாருங்கள், இலை என்பதில் அந்த நகர லா வந்துச்சுன்னா அது மெலிந்து போதலை குறிக்கும். இலை என்பதில் சிறப்புலகரம் வந்தால் அது நூல் இலையை குறிக்கும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 63 கூரை கூரை பொருள் வேறுபாடு உணர்க. கூரை என்பது வீட்டின் கூரையை குறிக்கும், கூரை என்பது புறவையை குறிக்கும். அப்போ நல்லா பார்த்துங்க, இது நல்லா ஒரு முறை நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. கூரை என்பது வீட்டின் கூரை, கூரை என்பது புடவை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 64 ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் தமிழாக்கம் ஆயத்த ஆடை. கேள்வி எண் 65 யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவுடையவர்கள். கேள்வி எண் 66 பாருங்கள், நிலையான செல்வம் எது? ஊக்கம். நிலையான செல்வம் எது? ஊக்கம். கேள்வி எண் 67 பாருங்கள், ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். கேள்வி எண் 68 பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயன் இலா. கேள்வி எண் 69 பாருங்கள், பெரியார் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை என்றும் டேஸ் மற்றும் டேஸும் தான் மிக முக்கியம் என்றும் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவும் சுயமரியாதையும். பெரியார் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டவர் யார்? பெரியார் அவர்கள். யாருக்கு? பெண்களுக்கு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 70 பாருங்கள், வைதோரை கூட வையாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். நம்மளுக்கு சித்தர்கள் பற்றி நம்மளுடைய புதிய புத்தகத்தில் பெரும்பாலும் தகவல்கள் கிடையாது, அதனால் பழைய புத்தகத்திலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் சித்தர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். வைதோரை கூட வையாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கேள்வி எண் 72 பாருங்கள், எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் கடுவெளி சித்தர். கேள்வி எண் 73 பாருங்கள், நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். கேள்வி எண் 74 பாருங்கள், அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன் அவர்கள். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனால் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். கேள்வி எண் 75 பாருங்கள், மல்லெடுத்த என்னும் சொல்லின் பொருள் வலிமை பெற்ற. இதில் கொடுத்துருப்பாங்க, மல்லெடுத்த என்னும் சொல்லின் எதிர்பொருள் கூட கேட்பாங்க. அப்போ வலிமை அற்ற அப்படின்னு வரணும். அப்போ மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் வலிமை பெற்ற, மல்லெடுத்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வலிமை அற்ற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 76 பாருங்கள், முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அப்போ துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கேள்வி எண் 77 பாருங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் முடியரசன் அவர்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் அவர்கள். கவியரசு என பாராட்டு பெற்றவர் யாரு? முடியரசன் அவர்கள். கவியரசு என்ற பாராட்டு பெற்றவர் முடியரசன் அவர்கள். நம்மளுக்கு கேள்விகள் இதுக்கு முன்னால் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு என்று பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. அது முடியரசன் அவர்கள். கேள்வி எண் 79 பாருங்க, முடியரசன் அவர்களின் முக்கிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அதாவது நம்மளுக்கு பாரதியாரின் முப்படைப்புகள் என்னது? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரியே முடியரசன் அவர்களின் மிக மிக முக்கியமான 3 நூல்கள் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இதில் இந்த பாவை என்று முடியக்கூடிய மிக மிக முக்கியமான நூல்கள்லாம் பார்த்துருவோம் பாருங்கள். காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன் அவர்கள்.
கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் இறையரசன் அவர்கள். கற்பாவை என்ற நூலின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். திருப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் ஆண்டாள் அவர்கள். திருவம்பாவை என்ற நூலின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் அவர்கள். மறுபடியும் சொல்கிறேன். காவியப்பாவை முடியரசன், கன்னிப்பாவை இறையரசன், கற்பாவை உமா மகேஸ்வரி, திருப்பாவை ஆண்டாள், திருவம்பாவை மாணிக்க வாசகர். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 80. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். கேள்வி எண் 81 பாருங்க. நெய்தல் திணையைச் சேர்ந்த மக்கள் யாரு? பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். நெய்தல் திணையைச் சேர்ந்த மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். கேள்வி எண் 82 பாருங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான நாட்டுப்புற பாடல்கள் எந்த வகையைச் சேர்ந்தது? தொழில் பாடல் வகையைச் சேர்ந்தது. அப்போ ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு என்ற நாட்டுப்புற பாடல்கள் தொழில் பாடல் வகையைச் சேர்ந்த நாட்டுப்புற பாடல்கள். கேள்வி எண் 83 பாருங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். கேள்வி எண் 84 பாருங்க. மீனவர்களின் கருவிகளை பொறுத்துக. இதில் பாடலுக்கு ஏற்றவாறு பொறுத்தன. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. எல்லாமே சரியாக தான் பொறுத்திருக்கு. அதாவது மீனவர்களுக்கு விடிவெள்ளி விளக்காகவும், மணல் பஞ்சுமெத்தையாகவும், புயல் ஊஞ்சலாகவும், பனிமூட்டம் போர்வையாகவும் விளங்குவதாக இந்த பாடல் வரிகள் நம்மளுக்கு குறிப்பிடும். கேள்வி எண் 85 பாருங்க. நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாளம்பூ. நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாளம்பூ. கேள்வி எண் 86. வெளியூருக்கு சென்று வணிகத்தில் ஈடுபடும் வணிக குழுவின் பெயர் வணிகச்சாத்து. கேள்வி எண் 87 பாருங்க. தமிழகத்தின் பழங்கால தமிழகத்தின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். பழங்கால தமிழகத்தின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். அதாவது நம்மளுக்கு சேர சோழ பாண்டியர்களுக்கு துறைமுகங்கள் மிக மிக முக்கியமான துறைமுகங்கள் இருக்கும் அவருடைய தலைநகர் மாதிரியே. அதில் சோழ மன்னர்களுக்கான துறைமுகம் தான் இந்த பூம்புகார். அதே மாதிரி சேரர்களுக்கு மிக முக்கியமான துறைமுகமாக முசிறி இருந்தது. அதே மாதிரி பாண்டியர்களுக்கு மிக மிக முக்கியமான துறைமுகமாக கொர்க்கை இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 88 பாருங்க. பழங்காலத்தில் குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? அரேபியா. பழங்காலத்தில் குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? அரேபியா. கேள்வி எண் 89 பாருங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் எனும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து வணிகத்தில் நேர்மை. கேள்வி எண் 90 பாருங்க. வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினர் என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. நம்மளுக்கு இப்படி கூட கேள்வி கேட்கலாம். பட்டினப்பாலை நூல் நடுவு நின்ற நன்னஞ்சினர் என யாரை கூறுகிறது அப்படின்னு கூட கேட்கலாம். வணிகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கேள்வி எண் 91 பாருங்க. வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் பட்டினப்பாலை. கேள்வி எண் 92 பாருங்க. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. நில் அப்படிங்கிறது நற்றிணை அப்படிங்கிறது பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அதாவது தன்னாடு விளைந்த வெண்ணல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நற்றிணை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 93 பாருங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் மாதிரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கூழு குறுந்தொகை அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 94 பாருங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் மாதிரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. அதாவது யவனர்கள் வந்து அவங்க நாட்டுடைய பொன் தங்கத்தை கொடுத்துட்டு நம்ம நாட்டின் கரி என்றால் இங்கு மிளகு என்று பொருள், மிளகை வாங்கிக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் குறிப்பிடும். கேள்வி எண் 95 பாருங்க. அதாவது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்க்குறோம். செக் என்பதன் தமிழ் சொல் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்பதன் தமிழ் சொல் கேட்பு வரைவோலை. ஆன்லைன் ஷாப்பிங் என்பதன் தமிழ் சொல் இணைய சந்தை. இ காமர்ஸ் என்பதன் தமிழ் சொல் மின்னணு வணிகம். இதில் உள்ள 4 வார்த்தைகளுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வார்த்தைகள். அப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. செக்குனா காசோலை,
டிமாண்ட் டிடின்னு நம்ம சொல்லக்கூடிய டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னது, கேட்பு வரைவோலை. அடுத்து பாருங்கள், ஆன்சோலை இது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா என்னது, இணைய சந்தை. ஷாப்பிங்னா சந்தை அப்படின்னு கொடுக்குறாங்க. இ காமர்ஸ் என்பதன் தமிழாக்கம் மின்னணு வணிகம். கேள்வி எண் 96 பாருங்கள், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார் அவர்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார் அவர்கள். கேள்வி எண் 97 பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன பாருங்கள், ஆ இ உ. அப்போ சுட்டு எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் ஆ இ உ. கேள்வி எண் 98 பாருங்கள், வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 5 எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள் பாருங்கள், ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது எல்லாம் நம்மளுக்கு வினா எழுத்துக்கள். நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. இதில் உள்ள கீழே உள்ள வினா எழுத்துக்களில் ஒரு 3 எழுத்து கொடுத்துட்டு மேலே சுட்டு எழுத்துக்களில் ஒரு எழுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க. இதில் பாருங்களேன், இந்த வினா எழுத்துக்களில் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் மொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் யாவும். எடுத்துக்காட்டு பாருங்கள், எங்கு யாருக்கு அப்படிங்கிறத முதலில் வரும் வினா எழுத்து ஏ யா. அதே மாதிரி பாருங்கள், மொழியின் இறுதியில் வருவது ஆ ஓ. இந்த 2 எழுத்துக்களுமே மொழியின் இறுதியில் வரக்கூடியது. அதாவது பேசலாமா அப்படின்னு வருது, தெரியுமோ அப்படிங்கிறதுலாம் மொழியின் இறுதியில் வரக்கூடியது. அடுத்து பாருங்கள், ஏ என்ற எழுத்து. நம்மளுக்கு கேள்விகள் இப்படி தான் கேட்பாங்க. அதாவது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்பாங்க. ஏ என்ற எழுத்து மொழியின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். ஏன் என்று கேள்வி பொருளாக வரும். அதே மாதிரி நீதானே அப்படின்னு கேள்வி பொருளாக வருது, அந்த இடத்துல இறுதி எழுத்தாக வருது. அடுத்து பாருங்கள், தமிழ் சொல் பார்க்குறோம். ஃபெர்ரிஸ் என்பதன் தமிழாக்கம் பயணப்படகுகள். ஃபெர்ரிஸ் என்பதன் தமிழாக்கம் பயணப்படகுகள். வாயோஜ் என்பதன் தமிழாக்கம் கடற்பயணம். கேள்வி 100 பாருங்கள், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடிய புலவர் ஔவையார் அவர்கள். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடிய புலவர் ஔவையார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதில் ஆடவர் என்பதன் பொருள் ஆண்கள். இது எல்லாமே இதற்கு முன்பு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6லிருந்து மிக மிக முக்கியமான 100 கேள்விகள் பார்த்தோம். இதுக்குள்ள பிடிஎஃபையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம கொடுக்குறோம், அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இதை தவிர நம்ம ஒவ்வொரு ஏழுக்குமே அதாவது நம்ம பொதுத்தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண் பெறுவதற்காக நம்ம ஒவ்வொரு ஏழுக்குமே வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். அதே மாதிரியே ஒவ்வொரு ஏழுக்கும் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ நம்ம 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இது வரைக்கும் தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோக்களை நீங்கள் ரிவிஷன் வீடியோவாக வச்சு பயன்பெறுங்கள், எக்ஸாம் நேரத்தில் பார்த்து பயன்பெறுங்கள். வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.